Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது வெரைட்டி பஜ்ஜி. ஒரே பஜ்ஜி மாவு மிக்ஸில் அப்பள பஜ்ஜி, கொடமிளகா பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, காலிஃப்ளவர் பஜ்ஜி, இந்த மாதிரி 6 வெரைட்டி பஜ்ஜிஸ் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். அந்த பஜ்ஜி மாவு மிக்ஸுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கடலை மாவு 1 கப்பு எடுத்திருக்கு, ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன், அரிசி மாவு 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதுதான் நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், அதில் நம்ம கடலை மாவு போட்டுக்கலாம், அடுத்து அரிசி மாவு, அடுத்து மிளகாத்தூள், காரமெல்லாம் நம்மளோட தேவைக்கேற்ப போட்டுக்கலாம், பெருங்காயம், ஆப்ப சோடா, தேவையான அளவு உப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நம்ம இட்லி மாவு பதத்தோட கொஞ்சம் தளர்வாக இருக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, மாவு நல்லா இந்த மாதிரி கலக்கிடணும். இந்த பதத்துக்கு ரொம்ப தண்ணியாக ஊற்றக்கூடாது, இட்லி மாவோட இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணலாம். இப்போ நம்ம காயெல்லாம் க்ளீன் பண்ணி தோல்லாம் சீவிட்டு பாருங்க, கழுகி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா வாழைக்காவும் உருளைக்கிழங்கும் தண்ணியில் போட்டு வைக்கலைன்னா கலர் மாறிடும். அதனால் அது தோலை சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடணும். ஃபஸ்ட்டு நம்ம கேப்சிகத்தை கட் பண்ணிடலாம். கேப்சிகத்தை இன்னைக்கு நான் நீட்ட வாக்கில் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். அடுத்து பெரிய வெங்காயத்தையும் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சீவரை கட் இருந்துச்சுன்னா அதில் கூட பண்ணலாம். இதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கையும் நம்ம இந்த மாதிரி வெட்டிக்கலாம். பாருங்க, மெலிசா அப்படி மீதி கிழங்கையும் இது மாதிரி வெட்டிக்கலாம். வாழைக்காயை நம்ம இந்த மாதிரி சீவரை வாழைக்காய் சிப்ஸ் எல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி இதில் வாழைக்காயும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சீவிக்கலாம். காலிஃப்ளவரை நான் கொதிக்கிற தண்ணியில் போட்டு அலசிட்டு தண்ணி நல்லா வடிய விட்டு அதில் உப்பும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு பரட்டி வச்சிருக்கேன். அப்போ நமக்கு உள்ள கொஞ்சம் உப்பு காரம் இருக்க டைம் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து அப்பளம், சின்ன அப்பளமாக இருந்துச்சுன்னா அப்படியே பொரிக்கலாம், பெருசாக இருந்துச்சுன்னா பாதியாக உடைச்சிட்டு பொரிக்கலாம். இப்போ நம்ம காய்கறி ரெடி பண்ணிட்டோம், மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து மாவில் முக்கி பொரிக்க வேண்டியதுதான். அதுக்கு வானல் ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு வானல் எடுத்தாச்சு, அடுப்பத்தை வச்சுட்டேன். இப்போ வானல் சூடாயிடுச்சு. வைக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடாகட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த மாவில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம கேப்சிகத்தை ஒன்றா இப்படி இந்த மாவில் போட்டு கேப்சிகெல்லாம் போட்டாச்சு. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதை அப்படியே மெல்லமாக திருப்பி விடலாம். இதை எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துடணும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். அடுத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் டிப் பண்ணி ஒன்றா போட்டு எடுத்துடலாம். அடுத்து வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மெல்லமாக வெங்காயத்தையும் டிப் பண்ணி ஒன்றா போட்டுடலாம். அடுத்த வெங்காயத்தையும் நல்லா டிப் பண்ணி மாவில் இது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இந்த கோல்டன் கலரில் நம்ம எடுத்து இந்த வெங்காயத்தையும் நல்லா இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணிட்டு போடலாம். இப்போ மெல்லமாக இதை திருப்பி விடலாம். போட்ட உடனே திருப்பக்கூடாது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடுறேன். அடுத்து உருளைக்கிழங்கு போடலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி தான் எல்லாமே. ஆனால் மாவு நல்லா கோட்டிங் கொஞ்சம் திக்காக இருக்கணும். இட்லி மாவோட கொஞ்சம் தளர்வாக இருக்கணும், இல்லைன்னா தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒட்டாது. அடுத்தது எடுக்கிறேன்.
அந்த சைடு ரெடி ஆயிடுச்சு. மெல்லமா திருப்பி விடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. இது மெல்லமா எடுத்துடலாம். அடுத்து வாழைக்காய், அதையும் நல்லா இந்த மாவுல முக்கி அதே மாதிரி தான் நம்ம வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்ருப்போம். உருளைக்கிழங்கு ரொம்ப ரேராக சாப்பிட்ருப்போம். இதையும் போட்டுடுறேன். இப்போ இந்த வாழைக்காய் பஜ்ஜி போட்டிருக்கோம்ல, அது மெல்லமா திருப்பி விடலாம். இந்த வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. அதையும் எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி தான். அடுத்து காலிஃப்ளவர், அதுவும் இந்த மாவுல முக்கிட்டு நல்லா உள்ள உப்பு மிளகாத்தூள் பரட்டினதுனால உள்ளே அந்த காரம் கொஞ்சம் இருக்கும். இதையும் இதில் போட்டுறேன். மெல்லமாக அப்படி திருப்பி விட்டுக்கலாம். இந்த சைடு வெந்துடுச்சு. காலிஃப்ளவர் முன்னாடியே நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருக்கோம், அதனால உள்ளேயும் வெந்திருக்கும். அது எப்பயுமே காலிஃப்ளவர் உப்பு போட்டு சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் காலிஃப்ளவர் பூவை நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணணும். இந்த காலிஃப்ளவர் பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் நல்லா வடிய விட்டு எடுக்கலாம். அடுத்து அப்பளத்தை போடணும். அப்பளத்தை வந்து மாவில் நல்லா இந்த மாதிரி ரெண்டு சைடும் படுற மாதிரி அப்பளம் வந்து நான் ஒன்றா போட்டு எடுக்கிறேன். ஏன்னா ஒரே டைமில் போட முடியாது. பாருங்கள், அப்பளம் போட்டதும் ரெடி ஆகிடும். இந்த சைடும் ஆயிடுச்சு. மெல்லமாக ரெண்டு சைடும் திருப்பி போட்டு அப்பளம் பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், இந்த மாதிரி தான். இன்னொரு அப்பளத்தையும் போட்டுடுறேன். நல்லா ரெண்டு சைடும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அப்பளம் வந்து நமக்கு போட்டு ரொம்ப நேரம் வைக்க வேணாம். அப்பளம் பொரிக்கிற மாதிரியே தான். பாருங்க, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் ரெடி ஆகிடும் அப்பளம் பஜ்ஜி. அவ்வளோதான், நம்மளோட 6 வெரைட்டி பஜ்ஜி ரெடி. இப்போ இது நம்ம எல்லாம் சர்விங் பிளேட்டில் மாற்றலாம். நம்மளோட சுட சுட 6 வெரைட்டி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதுல உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, காலிஃப்ளவர் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, அப்பள பஜ்ஜி, கேப்சிகம் பஜ்ஜி கேப்சிகத்துக்குள்ளே உட்காந்துருக்கு. இது கூட சட்னியோ சாஸோ வச்சு சாப்பிடலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.